ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஜங்குக் விருப்பமே இல்லாமல் பொண்ணு பார்க்க வந்திருப்பான். தென் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு உங்களை என்ன தான் பிடிக்கலனாலும் ரொம்ப வெறுக்கவும் அவனுக்கு மனசு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவனும் லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அதோட பார்ட் கண்டினியூஷனில் பார்க்கலன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பெருசாக பார்ட் 1 பெருசாக போகலை, எனக்கு ஏன்னு தெரில. ஆனால் செகண்ட் பார்ட் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அது பாருங்கள், ஓகேவா? ஸோ ஓகேடா, நான் ரொம்ப பேச விரும்பல. கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், கமெண்ட்ஸும் வரல. ஐ ஹோப் இந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் நிறைய வரும்னு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ நான் தான் பார்த்துக்கணுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான், வந்துட்டு உங்களே தான் முறைச்சி பார்த்துட்ருக்கான். சரி எழுப்புவோம். வயன் 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 அத்தை அத்தை இல்லை, நான் ஜங்குக். சொல்லுங்கள். இந்தா கஞ்சி. எனக்கு வேணாம், வாயில் கசக்குது. ஏதாவது சாப்பிடு, சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் வரும். ஏஞ்சி உட்காரு. இல்லைங்க வேணாம் சொல்கிறேன்ல அப்படின்றான். நீங்கள் பயத்தில் எப்படியோ ஏஞ்சி உட்காருங்க. அவங்க அம்மாவே பயந்துட்டாங்க டக்குன்னு கத்தவும். சொல்லுங்க. நான் வேணா ஊட்டி விடுவா? நீங்களா? பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன். பரவாயில்ல, நான் ஊட்டி விட்றேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஊட்டுறான். உங்களுக்கு கசக்குது. நாங்கள் வேணாங்க, சாப்பிடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முழுங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 வாய் கஷ்டப்பட்டு முழுங்குறீங்க. திருப்பியும் அவன் ஊட்டுறான். வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி இதுக்கப்புறம் விட்டா வாமிட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டான். ஸோ அவங்க அம்மா அப்போ தான் ஒரு ஹாப்பியான ஸ்மைலோடு போகிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணணும் தான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க கிளம்புறாங்க. நீங்கள் 2 பேர் தான். சரி இந்த மாத்திரை போடு. என்னங்க வாய் கசக்குதுங்க, வேணாம். நீ என்ன குழந்தையா? மாத்திரை ஒழுங்காக போடு, அப்போ தான் சரியாவ. இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கும் உடம்பு சரியாமல் போயிடும் அப்படின்றான். இல்லை இல்லை, நான் மாத்திரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அக்கறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போகிறான். சரிங்க, அந்த மாத்திரையை போடுறதுக்கு அதை போட்டுட்டு ஒரு மாதிரி மாத்திரை தண்ணி இது பண்ண மேலே திருப்பி வரும். ஸோ அது மாதிரி அப்படியே கொமட்ட போகிறீங்க. ஏய் அப்படி சொல்லிட்டு அது நல்லா தலையை தட்டி விட்டு தொண்டெல்லாம் இது பண்ணி விடுறான், தடை விடுறான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் முழுங்குறீங்க. அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கு. அவனே மீறி அந்த ஒரு அது பண்ணியிருப்பான். இப்போ எதுக்கு நான் இவ்வளோ அக்கறைப்படுறேன்? யாரைக்கேட கெட்டு போனேன், எனக்கு என்ன? அவன் அடிக்க தானே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுத்துடுறான். என்னங்க வேலைக்கு போகலையா? நான் போகல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றான். உங்களுக்கு என்னாச்சு? ஏதோ ஒன்று, எனக்கு பிடிக்கல. சரிங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்கல்ல, உங்களை அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனையே மீறி அவனை அப்படியே பார்த்துட்ருக்கவங்கள. எதுக்கு நான் இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அவளை? இத்தனைக்கும் நடிக்க வந்தவாவ. அவளை இவ்வளோ கேர் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. பட் ஏதோ பண்ணுறான், எனக்கு என்ன பண்ணுறான்னு தான் தெரில. இப்படியே டே ஸ்கிப் ஆகுதுறான். நீங்கள் ஜங்குக்கிட்ட நல்லா பழகணும்னு நினைக்கிறீங்க. பட் அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே இருக்கான். இதை அவங்க அத்தை பார்த்துடுறாங்க. உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க. வயன், அத்தை இங்கே வா. சொல்லுங்க அத்தை. ஆமா, உனக்கும் ஜங்குக்கும் இதை நான் கேட்கக்கூடாதான், எல்லாம் நடந்துடுச்சா? நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அதெல்லாம் நடந்துச்சு அத்தை. வயன், பொய் சொல்லாமல் உண்மையை மட்டும் சொல்லு. நீங்கள் அப்படியே அமைதியாக நின்று பார்க்குறீங்க. இங்கே பாரு, அவன் கொஞ்சம் முரடன் தான், கொஞ்சம் பேச்சை கேட்க மாட்டான், கோவம் அதிகமாக படுவான். ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன் வயன். அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால தான் என்னமோ உன் கூட அவன் பெருசாக
எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்றான். அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. என்னால என்ன அத்தை பண்ண முடியும்? உன்னால தான் எல்லாமே பண்ண முடியும். இரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே போயிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறாங்க. அத்தை இது யாரு? இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் ஒரு எப்படி சொன்னா பாயோட ஷர்ட் இருக்குல்ல, ஸோ அது தொடையோட கவர் பண்ணும். அதோட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்க மாதிரி. அத்தை இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது? இது என் ஹனிமூன் போனப்போ என் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது எடுத்தது. இது நல்லா இருக்கா? அத்தை சொல்லப்போனால் செம்மையாக இருக்கீங்க அத்தை அப்படின்றீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு, என்னோடய ஹஸ்பண்டும் இப்படி தான் இருந்தான். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, எங்களுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் பெருசாக லவ்லாம் கிடையாது. அவர் எப்படி கரெக்ட் பண்ணானா இப்படி தான். நீ வேணால் இந்த ஐடியா எடுத்துக்கலாமே அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறீங்க ஷையா. இங்கே பாரு வயன், இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உன் புருஷனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஓகே அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் போயிருப்பான்ல, ஸோ போயிட்டு வந்துட்டான். நீங்கள் தான் இவங்க வந்து கீழே இல்லைல்ல, ஸோ அவன் இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரான். உள்ளே பார்த்தா யாருமே இல்லை. இவன் எங்கே போனான்? அதுக்கப்புறம் அவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் அப்படியே ஷோஃபாவில் பெட்டில் உட்காந்துருக்கான். நீங்கள் வெளியிலேருந்து வந்து டைரெக்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வெளில வரீங்க. பார்த்தா நீங்கள் அதே மாதிரி ஜங்குக்கோட ஒரு லாங்கான ஒரு ஷர்ட் இருக்கும். ஸோ அது வந்து தொடையோடு கவர் பண்ணுது. ஸோ ஒரு லைக் ஷார்ட்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அதுக்கு முட்டி கீழே வரவே இல்லை. ஜங்குக் பார்த்துட்டு, என்ன இது, இவன் இப்படி வந்து நிற்கிறா அப்படின்ற மாதிரி அவன் செம்ம ஷாக்காக பார்க்குறான். வயன் என்ன இது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவாங்க, இது ஏசி இங்கே ஒர்க் ஆகலையா, அதான் ஏசி ஒர்க் ஆகலையா, அவன் போய் போட்டு பார்க்குறான். ஏசி ஒர்க் ஆகலை, அதனால தாங்க எனக்கு ரொம்ப வேர்க்குமா, வேர்த்தா தூக்கம் வராது, அதான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. இப்படி தான் ட்ரெஸ் போடுவியா நீ அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கும் போது அந்த மாதிரி போடுவேன், இப்போ தான் நான் இருக்கேன்ல அப்படின்றான். நீங்கள் தானே இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறீங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன, அத்தை மட்டும் தானே இருக்காங்க, மாமா ஊரில் இருக்கார்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க. அவன் அப்படியே கீழேருந்து மேலே வரையும் உங்களே பார்த்துட்டு இருக்கான். என்ன செய்ய ட்ரை பண்ணுறானே தெரிய மாட்டேங்குதே. அதுவும் நீங்கள் அப்படியே வந்து படுத்திருப்பீங்கள்ல, ஸோ திருப்பியும் இங்கே படுத்தா செட் ஆகாதேன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே அப்படியே தண்ணி குடிக்கிற போய் நிற்கிறீங்க. அவன் அப்படியே படுத்துக்கிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே வேணுங்கன்னே லைக் இடுப்பை காட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை வேணுங்கன்னே செட்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அப்படியே ஏதோ ஒரு துண்டு காய வைக்கிற மாதிரி திருப்பியும் அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அது கிட்ட வந்து க்ராஸ் பண்ணி போகிறீங்க. அந்த பக்கம் தான் வலி இருக்குல்ல, எதுக்கு இப்படி வந்து போகிற? இல்லை, அங்கேருந்து ஒரு பொருள் தேவைப்படுச்சா, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அப்படியே லைட்டாக லிப்ஸை கடிச்சிட்டே பேசுகிறீங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. அவனையும் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஜங்கோ வேணுங்கன்னே பண்ணிகிட்ருக்கா, இதுக்கெல்லாம் நீ ஏட்டம் கொடுக்கவே கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே வந்து படுக்கிறீங்க. போர்வெல்லாம் போத்தவே இல்லை. என்ன எப்போவுமே போர்வை போத்துட்டு தான் படுப்ப, என்ன அப்படியே படுக்கிற? அதுவா, ரொம்ப வேர்க்குதா, அதான். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கும் போது என்னால் இப்படி படுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஸ்வெட்டானால் தூக்கம் வராது, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. அவன் படுக்கிறான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி. நீங்கள் வந்து அவனோட லுக் எல்லாமே உங்ககிட்ட தான் வருது. நீங்கள் அதை தெரிஞ்சு வேணுங்கன்னே அவன் பக்கம் திரும்பி படுத்துருக்கீங்க. இப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளேயே போதும்னு ஆகியிருக்கும். ஸோ இப்படியே வந்து மார்னிங் ஆகியிருக்குண்டா. நீங்கள் நல்லா சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து எழுந்துறான். நைட்டு ஃபுல்லாக அதே ஞாபகம். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக அவனுக்கு வந்து உங்க கூட பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. ஆனால் அவனுக்கு வந்து ஏதோ ஒரு தடுக்குது, வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே கிளம்புறான். இப்படியே ஆஃபீஸ்க்கும் போயாச்சு. அவள் வேறு என்ன நினப்பா,
அதுவும் நான் இப்படி இருக்கேன். என் கூட பண்ணணும்னு நினைப்பாளா? அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக், நீயும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணாத. உன்னால தான் எதுவுமே அப்படியே அவன் யோசிக்கிற ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஏன் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு எண்ணம். சரி நம்ம ஒய்ஃப் தானேன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும். ஸோ அவன் அந்த சைடு வெளியில் போயிட்டுருக்கான். அப்போ வேணுங்கன்னே ஒரு 2 பொண்ணுங்க காசிப் பேசிகிட்டு இருக்குங்க. ஏய், நீ கேள்விப்பட்டியா? ஜங்குக் சார் கல்யாணம் ஆகிடுச்சான், அதுவும் இந்த நிலமையில. நினச்சி பாரு, அவரால் எதுவும் பண்ண முடியுமா? ஏய், ஏண்டி இப்படி சொல்கிற? அதான் அந்த பொண்ணு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேசிகிட்டு இருக்குது. ஜங்குக் அந்த பக்கம் போகும்போது கேட்டுறான். அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது ஜங்குக்கும் பார்த்துட்றான், அந்த பொண்ணுங்களும் பார்த்துருச்சுங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சுங்க. ஒரு மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட் இருந்திருப்பான். இது அப்படியே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு செம்ம கோவம். அவன் டேரெக்டாக இப்போது அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்கு வந்து செம்ம கோவத்தில் அப்படியே அந்த இது சொன்னல அந்த சர்வல் இருக்கும்ல, அப்படியே அந்த சர்வலில் ஏறி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான் உள்ள அந்த வீல் சேரில். ஸோ நீங்கள் தான் பார்க்குறீங்க, எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாரு, என்னாச்சு இவருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பின்னாடியே ஓடி போகிறீங்க. போனால் அங்கே போட்டு எல்லாத்தையும் கிளாஸு அது இது லைட் லேம்புன்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சி அவ்வளோ கத்துறான். நோ நோ நோ, எப்படி அப்படி சொன்னான்? ஜங்குக், நீ அப்படி திங்க் பண்ண, உன்னால தான் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும்ல, எதுக்கடா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண? அப்படியே செம்ம கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக அந்த பக்கம் திரும்பி உட்காந்துடுறான். நீங்கள் தான் எங்கள் ஜங்குக் என்ன பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க, எல்லாம் உடஞ்சி கிடக்குது. எதுவுமே சொல்ல நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு ஷோல்டரில் கை வைக்க போகிறீங்க. எட்ரி கையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வைக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான். என்னாச்சு உங்களுக்கு, என் கிட்ட வராத புரியுதா அப்படி சொல்லிட்டு அந்த சேர் அப்படியே திருப்புறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவனுக்கு ரத்த சிவப்பாக இருக்குது, செம்ம கண்ணு, அப்படியே அழுது இருக்கான் போல். அப்படியே அந்த மூவ் பண்ணிக்கிட்டே வரான் அந்த சேரை. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்குல்ல, அப்படியே பின்னாடியே போயிருப்பீங்க. என்னடி என்னை செடியூஸ் பண்ணி நீ நினைக்கிறத பண்ணிடலான்னு நினைக்கிறியா? அவ்வளோ என்னடி உனக்கு உடம்பு மேலே ஆசை? அப்படி சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அவன் பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி அதெல்லாம் கஷ்டமாயிட்டே இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த படி இறங்கும்ல, ஸோ அது வந்துடுச்சு. ஜங்குக் நிறுத்தவே இல்லை. எப்படி? என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும், எதுக்கு அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து செடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க? உனக்கெல்லாம் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அசிங்கமாக கேட்குறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிருப்பீங்கள்ல, படி இருக்கிறது தெரியாமல் பின்னாடி கால் வைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த படியிலே உருண்டு போகிறீங்க. அவனுக்கு செம ஷாக்கு. வயன் அப்படி சொல்லிட்டு அவன் கத்துறான். பட் நோ யூஸ். அப்படியே நீங்கள் உருண்டு போயிட்டே இருக்கீங்க கீழே, செம்மடி தலையில் அப்படியே அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துடுறீங்க. அவன் அதுலேருந்து சேர்லேருந்து இறங்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறான். அப்படியே எழுந்துறான், பட் அவனால் எழுந்தவே முடியல. ஆனால் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும். அவங்க அம்மா ஆக்சுவலாக வெளில போயிருப்பாங்க. அவனுக்கு செம்ம அழுக வருது, நம்ம இப்போ என்ன பண்ணோன்னே தெரில அவனுக்கு. ஸோ அவன் அப்படியே வேகமாக ஏஞ்சி போக பார்க்குறான். அவனால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, தொம்முனு கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ளே அவங்க அம்மாவே வந்தாச்சு. ஒயன்மா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க அவங்க அம்மா. ஸோ ஜங்குக் பார்த்து அழுதுட்டு இருக்கான். அம்மா அவளுக்கு என்னாச்சுன்னு பாருமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக், என்னடா ஆச்சு, ஏன் ஒயன் இப்படி கீழே கிடக்குறா? அம்மா நான் சொல்கிறேம்மா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஜியோப்க்கு கால் பண்ணியாச்சு. ஸோ உடனே ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஜங்குக்கு உயிரே போன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே அவன் பொறுமையாக உட்காந்து அதுலேருந்து இறங்கி வரான் கீழே. ஸோ அதுக்குள்ளே ஆம்புலன்ஸே போயிருக்கும். ஸோ அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் சொல்லி அவன் அங்கே டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணோம் இப்போது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் லைக் ஆப்ரேஷன் மாதிரி போகுது, ஏன்னா செம்மையாக அடிபட்டிருக்கும்ல தலை. ஸோ பேண்டேட் போட்டு வச்சு அப்படியே உங்களை படுக்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் உங்களை பார்க்கவே அலோவ் பண்ணுறாங்க. ஜியோப் தான், அவங்களுக்கு தலையில் பலமாடிப்பட்டிருக்கு. என்னாச்சு ஜங்குக்? இவங்க அது என்னாச்சு? இவங்க அது
எனக்கும் அவளுக்கும் சின்ன ஆர்கியூமெண்ட். அதில் அவள் கால் தவறி படியில் விழுந்துட்டா. என்னடா சொல்கிற? பார்த்து இது பண்ண மாட்டேன்? கொஞ்சம் அடிபட்டிருந்தா மெமரி லாஸ் ஆகியிருக்கும், இல்லை டீப் டவுன் ஒரு கோமாவே போயிருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டான். உனக்கு செம்மையாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கியும். என்கிட்ட கேட்காத, வயன் கண் முழிச்சானா அவகிட்ட போய் கேளு. சாரி ஜங்கு, உங்ககிட்ட நான் இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜியோ இப்போ அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்கான். என் மேலே தான்மா தப்பு, நான் ஏதோ கோவப்பட்டு. ஏன்டா இப்படி பண்ண? உனக்காக தாண்டா வயன் இதெல்லாம் பண்ணுறா. அவளை எப்போ தான் நீ புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல ஜங்கு. பாவண்டா அவ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட தவிர அவள் என்னடா தப்பு பண்ணா? நீ போய் அவளை மன்னிப்பு ஃபஸ்ட்டு கேளு. அவள் கண் முழிச்சானா அதுக்கப்புறம் அப்படியே அவன் அப்படியே பொறுமையாக உள்ளே போகிறான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை மன்னிச்சிடுவேன், நான் ஏதோ கோவத்தில், என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் ஆனால் கண் முழிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட மணி 11 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண் முழிப்பிக்கன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண் முழிக்கவே இல்லை. ஸோ ஜேவப் வந்து செக் பண்ண வந்திருப்பான். ஹியூங் வயனை பிழந்திருப்பா, அவளுக்கு நல்லா ஆழமாக அடிபட்டிருக்கு. ஸோ கண்மொழிக்கு எப்படியும் மார்னிங் ஆகிடும். நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வா ஜாங்கோ. ஆனால் ஹியூங் உன் கண்டிஷனே இங்கே சரியில்லை. ஹியூங் அது போயிட்டு வா ஜாங்கோ, நீ போய் ரெஸ்ட் எடு. பரவாயில்ல ஹியூங், நான் இங்கே இருக்கேன், அதோட அவங்க அம்மா வந்துடுறாங்க. ஜாங்கோ நீ வீட்டுக்கு போ, வயன் நான் பார்த்துக்கிறேன். அம்மா அது போ ஜாங்கோ. அதுக்கப்புறம் அவன் சரின்னு சொல்லிட்டு அவங்க பாடி கார்ட்ஸ்லாம் வர சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு ரொம்ப கில்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்படியே மாடிக்கு போய் பார்க்கும்போது எல்லாத்தையும் களைச்சி போட்டிருப்பான்ல, அதெல்லாம் கிடக்கு. ஸோ அவனே அப்படியே கீழே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கான். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவன் எல்லாத்தையுமே கீழே குனிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பான்ல. ஸோ வேகமாக போயிட்டு அந்த இது சொன்னால ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குன்னு, அங்கே போய் நல்லா முட்டிடுறான். அங்கே மேலே இருந்து உங்கள் டைரி வச்சுருப்பீங்கள, அந்த டைரி மங்குன்னு சொல்லிட்டு செம்மையாக அவன் தள்ள வந்து விழுது. அப்பா அம்மா என்னடா இது அப்படி சொல்லிட்டு அவன் மேலே பார்த்துட்டு கீழே பார்க்குறான், டைரி விழுந்து கிடக்கு. என்ன இது அப்படி சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து பார்க்குறான். ஹே டைரி, எப்படி இருக்க? நான் தான் வயன். இந்த டைரியில் என்னோடய க்ரஷ்ஷை பற்றி நான் சொல்ல போகிறேன். என் க்ரஷ் இல்லை, என் சீனியர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் சிம்பிள் போட்டிருக்கு. வாட், வயனோட டைரியா அப்படி சொல்லிட்டு அவன் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். ஹே டைரி, இன்னைக்கு இந்த டேட், ஸோ டேட் போட்டிருக்கு, இன்றைக்கி தான் ஃப்ரெஷர்ஸ் டே. நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்க தெரியுமா? அந்த காலேஜ் என்னோட ட்ரீம் காலேஜ். அந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு. நான் சீக்கிரமாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு உனக்கு அவங்க நேம்லாம் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு எழுதிருக்கு. ஸோ அடுத்த பேராலே நீங்கள் வந்து அப்படியே நம்ம அந்த கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறான். எங்கே நீங்கள் அந்த ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு சிங்கிளாக செம்மையாக போயிருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ அந்த கிராண்டாக இருக்குது அந்த ஃப்ரெஷர்ஸ் டே செலப்ரேஷன். வாவ், என்னோடய ட்ரீம் காலேஜ், அதுவும் சூப்பராக இருக்குது. இங்கேருந்து போகும்போது படிப்போடு சேர்த்து செம்மையாக நல்ல ஒரு ஆளாக கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த டைரியை படிக்கும் போது அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே அந்த மீதி இருக்க இதை படிச்சுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அது உள்ளே போகிறீங்க. எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறா. அவள் பேர் மீனு. உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனு. உங்கள் பேர்? என் பேர் வயன். நீங்கள் எந்த கிளாஸ்? நானா ஃபஸ்ட்டு பிகாம். ஹேய், நானும் ஃபஸ்ட்டு பிகாம். ஏவா நீங்கள்? ஏ தான். அப்படியே 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. ஸோ எல்லாருமே உட்கார வச்சு பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே சீனியர்ஸு ஜூனியர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் சீனியர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதுதான் உங்களோட ஸ்டாஃப்ஸு, இந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு இவங்க தான் வருவாங்க, இப்படி இப்படி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஆள் ஜங்குக்கோட என்ட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் என் சீனியரை பார்த்தேன் தெரியுமா? அந்த ஸ்டேஜில் செம்ம ஹேண்ட்ஸம், செம்மையாக இருந்தான்.
ஒயிட் வித் பிளாக் பேண்ட், ஹேர் அவ்வளோ அழகாக கோம் பண்ணி செம்மையாக இருந்தான் தெரியுமா. இனிமேலும் என்னோட க்ரஷ்ஷு, என் சீனியர் எல்லாமே அவர் தான். இனிமேலும் அவர் நம்ம சீனியர்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் மென்ஷன் ஆகியிருக்கு. ஜங்குக் அப்படியே அந்த ஸ்மைல் ஃபேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், நான் தான் ஜங்குக், இது வந்து தயாங் அண்ட் ஜிமின். ஸோ இந்த காலேஜில் என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் எங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த காலேஜோட ஃபவுண்டரோட பையன் நான் தான். இதை வந்து பெருமைக்காக சொல்ல, பட் இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றான். ஸோ எந்த ஒரு குவரிஸ் எந்த டவுட் இருந்தாலும் என்னையோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸையோ யார்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே வாயில் ஈ போகிற அளவுக்கு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த இது அப்படியே போகுது. அங்கே ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமே அந்த செலிப்ரிட்டி வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜங்குக், ஜிமின், தேவாங்லாம் வெளில போயிருப்பானுங்க ஃபோன் பேசிக்கிட்டு. ஜங்குக் அப்போ தான் உள்ளே வந்திருப்பான். எல்லாருமே ஆப்போசிட்டில் அவ்வளோ வேகமாக ஓடுதுங்க. அவனுக்கு என்னன்னே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்துட்டுருக்கோம், எல்லாருமே நம்மளை நோக்கி வரும்போது நம்ம ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுடுவோம்ல, அதை மாதிரி நின்றுட்டான். என்ன நடக்குதுன்னு தெரிலன்ட்டு அப்படியே பக்க நின்றுட்டுருக்கான். ஸோ எல்லாருமே கூட்டமாக போகும்போது அவன் பேக்கெட்டில் ஏதோ வச்சுட்டு தென் அவன் சீக்ஸில் யாரோ கிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஒருத்தவங்க கை அடிக்கிறது, காலை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே புரியல. எல்லாமே அப்படியே கலைஞ்சிருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தை பார்க்குறான். கண்ணத்தை அப்படியே கை வச்சு பார்க்குறான். லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. இது யார் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் திரும்பி பார்க்குறான். அங்கே ஆளே காணோம். அப்புறம் தான் ஏதோ வச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ பாக்கெட் அப்படியே செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு லெட்டர். ஹே சீனியா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, கண்ணு ரொம்ப பட்டுற போது நானே திஷ்டி சுற்றி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டிருக்கீங்க. உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் செம்ம காம்பினேஷன், செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு போட்டு பை யுவர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. யார் அவ? இன்னும் தைரியம் இருந்தால் என்ன கிஸ் பண்ணியிருப்பா அவளை அப்படி சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். தேவங்க ஜிமினும் வந்தாச்சு. டேய், என்னடா இங்கே நின்றுட்டுருக்க? எல்லாருமே அங்கே செலிப்ரிட்டியை பார்க்க போயிட்டாங்க. போட்டும் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிச்சோன்னு 2 பேரும் பக்கன்னு முழிக்கிறானுங்க. டேய், என்னடா இது, வந்த ஃபஸ்ட்டே வா. ஆமாம், எவ்வளோ கிஸ் பண்ணிட்டாடா, இங்கே பாடுறா அப்படின்னு சீக்ஸை காட்டுறான். பார்த்தா அவங்க லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. டேய் செம்ம மாசுடா, வந்தோன்னே கிஸ்ஸு லெட்டரு மாசுடா ஜங்குக் அப்படின்றானுங்க. டேய் நீ வேற, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை எவ்வளோ திருடிட்டாளுங்க எனக்கே தெரியாமல், அவன் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஒரு 1 வீக்லேயே வந்து அவங்களுக்கு டோர்னமெண்ட் வருது, ஃபுட்பால் மேட்ச். அதில் ஜங்குக் வந்து இங்கே லைக் எப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சூப்பராக விளாண்டுருக்கானுங்க. அவங்க அந்த உள்ளே வச்சுப்பாங்கல்ல, ஸோ அந்த ப்ளே கிரவுண்டில் விளாண்டுருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு மட்டும் கத்துறா, சீனியர் செம்மையாக இருக்கீங்க இந்த ஸ்பெட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே திரும்பி தேடுறான். ஆனால் கேர்ள்ஸ் கூட்டம் அவ்வளோ இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ். ஸோ எல்லாருமே அப்படியே திரும்பி பெக்கன்னு முழிச்சிட்ருக்கான். எங்கே இருக்கான்ட்டு. கிடைக்கவே இல்லை, ஏன்னா அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. எங்கே இருக்கா? டேய் ஜிமன், தயாங், நீங்கள் அந்த சவுண்டை கேட்டிங்களா? என்ன சவுண்டு? அதான்டா அன்றைக்கி அந்த லெட்டர் வச்சால அவள் தான் கத்துனா. தேடி பார்க்குறானுங்க, கிடைக்கவே இல்லை. அவன் மட்டும் மாட்டினா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கானுங்க. நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். தென் நெக்ஸ்ட் டேவுமே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் போகுது. தென் அனதர் டே தான் டோர்னமெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க காலேஜ்லேயே தான் நடக்குது. அது பெரிய காலேஜ். ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது செம்மையாக போகுது. லைக் அவ்வளோ ஹாட்டாக போகுது. ஏன்னா ஒருத்தவங்க பாயிண்ட் எடுத்தால் இன்னொருத்தவங்க பாயிண்ட் எடுக்கிறது சரி செம்மாக போயிட்டுருக்குது. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது ஜங்குக் டீம் வந்து தோக்குற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட்டில் ஜங்குக் அந்த பாலை தட்டி விட்டு அது வந்து அவனுங்க வின் பண்ணிடுறாங்க டீம். ஆனால் வந்து அந்த தட்டி விட்டுட்டு கீழே விழும்போது பலமாக அடிபட்டுடுச்சு. ஸோ அப்படியே அன்கான்ஷியஸாக அங்கே அப்படியே விழுந்துடுறான். செம்ம ஷாக்கு எல்லாருக்குமே. எல்லாம் ஓடி வந்து ஜங்குக்குன்றாங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை ப்ளீட் ஆகி அப்படியே மயங்கிட்டான். எல்லாருமே அப்படியே
அப்படியே ஊன்னு கத்துறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சுத்து போடுறாங்க. லைக் அந்த கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாமே வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க மெடிக் ரூம் இருக்குல்ல, அங்கே கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அங்கே எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, லைக் கல் வந்து வேகமாக பட்டிருக்கு. ஐ மீன் கீழே விழும்போது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் ஜிமின் தயாங்கும் ஜிமின் தான் இருக்காங்க. ஜங்குக் தூங்கிட்டு இருக்கான். டேய் நம்ம வேற இங்கே இருக்கோம். அட்டண்டன்ஸ் பற்றி ஆமாண்டா சொல்ல மறந்துட்டேன். சரி வா, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். 5 நிமிஷத்தில் சேட்டை போய் சொல்லிட்டு வந்துடலாம். அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முனும் தயாங்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெளில போகிறானுங்க. நீங்கள் அந்த சமயத்தில் வரீங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி நீங்கள் அழுது அவ்வளோ அழுதுருக்கீங்க. மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு. நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜங்குக்கை அப்படியே அமைதியாக தூங்கிட்டு இருக்கான், தள்ள கட்டு போட்டு. ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே திருப்பியும் அழுகையாக வருது. நீங்கள் ஜங்கு கையை பிடிக்கிறீங்க. அந்த புள்ள தூங்கிட்டு இருக்குல்ல, தெரியல. ஸோ அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவன் கையில் கிஸ் பண்ணிவிட்டு, சீனியர் சீனியர் நான் பார்த்தேன் நீங்கள் விழுந்ததை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சீக்கிரமாக சரியாகி வந்துடுங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அவன் லிப்ஸில் க்யூட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வச்சுட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் போன அடுத்த செகண்டே டக்குன்னு கண் முழிச்சிடும் ஜேகே. யாரும் இங்கே எழுந்தாங்களே. தலை வலிக்குது. நீங்கள் அப்படியே தலையை பிடிச்சிட்டே பார்க்குறேன். ஜிம்முனும் தேவங்கும் வந்தாச்சு. டேய் ஜங்கு இப்போ ஓகேவாடா? லைட்டாக தலை தான் வலிக்குது. ஓகே தான். அம்மா எவ்வளோ நேரம் எப்படி இருக்கு? 2 hours-டா. 2 hours-ஆ? நான் அதை கோல் போகிறதுல இருந்தேன்னா சரியாக பார்க்கல. இப்போ ஓகே தானே? ஓகே தான், கொஞ்சம் தலைவலிக்குது. ஆமாம் நீங்கள் தானே இருந்தீங்க? நாங்கள் தான் இருந்தோம். யாரோ என்னை கிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. கிஸ்ஸா? பார்த்தா லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. ஆமாண்டா, இந்த வாட்டி லிப்ஸ்லடா அப்படின்றானுங்க. அவன் லிப்ஸை தொடச்சி பார்க்குறான். அவ்வளோ அப்படி சொல்லிட்டு செம்ம கடுப்பாகுது அவனுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு, டேய் எங்கேயோ தாண்டா இருக்கா, கண்டிப்பாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்றானுங்க. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த இது இருக்குல்ல, ஸ்க்ரீன் இருக்குல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ எங்கேயோ வந்து கண்டுபிடிச்சிருவானுங்களான்னு பயந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு எப்படியும் லெட்டர் வச்சுருப்பாளுன்னு தேடுறானுங்க. அந்த தலைக்காணி கீழே இருக்குது. இருக்குது பாரு. நீங்கள் கீழே விழுந்தேன்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீனியர். சாரி, என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வாங்க. ஐ எம் வெயிட்டிங். பர்பிள் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பர்பிள் யூவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கசக்கிட்டு கத்துறான். இவனுக்கு 2 பேர் டேய் நீ கத்தி ஏதாவது தலை திருப்பி வலிக்க போதுடா, நான் அமைதியாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு காம் டவுன் பண்ணுறானுங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு திருப்பியும் போயிடுறானுங்க. உங்களை யாரும் பார்க்கல, நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வெளில போயிடுறீங்க. இப்படியே வந்து ஒரு 3 days அப்புறமா தான் ஜங்குக்கு வந்திருப்பான். ஜங்குக்கு வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 days காலேஜ் போக பிடிக்கவே இல்லை. தேடி பார்க்குறீங்க, அந்த புள்ளையே காணோம். விசாரித்து பார்த்தா அவன் லீவில் இருக்கான்ட்டு தெரியுது. நீங்கள் அப்படியே கடமைக்குன்னு வரீங்க காலேஜுக்கு. ஸோ அப்படியே வந்து 3rd day ஜங்குக்கு வந்துடுறான். நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் வந்தோன்னு செம்மையாக குதிச்சுட்டு கத்துறீங்க, மீனும் என்னடி ஆச்சு? சீனியர் வந்துட்டாரு. அவர் வந்தால் உனக்கேண்டி? சீனியர் மேலே எனக்கு ஒரு க்ரஷ்டி, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ பரவாயில்லையாடான்னு கேட்டு வந்துட்டேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கான். சீனியர் ரொம்ப பார்த்துக்கோங்க, என்னால் மட்டும்தான் அந்த உடம்புல காயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைக் அந்த குரல் மட்டும் கேட்குது. சுற்றி முற்றி, ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டமாக போயிட்டுருக்காங்க எல்லாமே, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ பெல் அடிச்சிடுவாங்க. அந்த சவுண்டு கேட்குது. அவன் திருப்பியும் சுற்றி தேடுறான். அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த வாட்டி ஆர்வமாக இருக்கு உங்களை பார்க்கணுன்ட்டு. நீங்கள் அந்த கூட்டத்தில் எங்கேயோ ஓடிட்டீங்க. குரல் மட்டும் கேட்டுருக்கு. எங்கேயோ இருக்காடா, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ இருக்காடா, பிடிக்கிறேன் அவளை, கண்டிப்பாக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். இவன் ஈவினிங் வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். பார்த்தா மெசேஜ் வருது. இது என்ன புது நம்பராக இருக்குது, யார் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா அன்னோன் நம்பரு.
சீனியர், நான் தான் உங்கள் ஜூனியர் அப்படின்றீங்க. வந்துட்டாளா, எப்படி என் நம்பர் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். உங்கள் நம்பர் எனக்கு தெரியும், ஆனால் எப்படின்னு தான் கேட்காதீங்க. ஹெல்த் ஓகேவா? ஓகே ஓகே. நான் எப்படி இருந்தேன் உனக்கு என்ன? இல்லை, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நானும் நல்லா இருப்பேன். ஆமாம்மா, என்ன சினிமா பட டைலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ கேட்டுட்டு, எதுக்கு நீ என்னை பற்றி கேர் பண்ணுற? எனக்கே தெரில. இது என்ன பதிலா? ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும். ஏய், என்ன க்ரஷ்ஷா? க்ரஷ்லாம் இல்லை சீனியர், உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்றீங்க. ஏய், என்ன ஜூனியர், உன்னை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன், காலேஜில் வச்சு செஞ்சுருவேன் அப்படின்றான். அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னை தேடி நீங்களே வருவீங்க, உங்கள் லவ்வை நீங்களே சொல்வீங்க. என்னடி வளரியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். நீங்கள் அதோட ஓடிட்டீங்க. வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் சும்மாவே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜங்குக்கு வந்து ஒரு ஆர்வத்தில் உங்கள் மேலே அப்படி லவ்வாக மாறுது. நீங்கள் எப்போ ஏதாவது சொல்லுவீங்க, கூட்டத்துலேருந்து கத்துவீங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவீங்க, லெட்டர் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவனுக்கு ஆர்வம் போகுது. இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ். ஸோ ஜங்குக்கு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆகும்போது ஜங்கு 3rd இயரில். ஸோ எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டான். அது வரையும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கான். நீங்கள் ஆனால் வந்து அவன் கண்ணில் படவே இல்லை. ஆனால் சுற்றி சுற்றி மெசேஜ் வரும், லெட்டர் வரும். ஸோ நீங்கள் கத்துவீங்க, அதெல்லாம் கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. உங்களை எப்படியாவது பார்க்கணும், நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ அதனாலேயே ஜங்குக்கு வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், அந்த மெசேஜ் பண்ணுறான். ஸோ என்னை பார்க்கறதுக்கு இந்த பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜங்குக் அந்த பைக் எடுத்துகிட்டு வந்திருப்பான், கார் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு குறுக்கால வந்து தான் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நினச்சி ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுகுறான். இல்லை, இப்போ எல்லாருமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஜங்குக்கு அந்த படிச்சுட்டு ஃபுல்லாகவே அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஜூனியர், நீதானடி, நீதானா ஒயன்? ஏன் ஒயன் என்கிட்ட சொல்லலை? ஏன்டி என்கிட்ட சொல்லலை? ஏன் ஒயன் என்ன லவ் பண்ணுறேன்னு, இல்லை நீ தான் அந்த ஜூனியர்னு சொல்லியிருக்கலாம்லடி. உன்னை பார்க்கணுன்னு தான் அன்றைக்கி வந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகி என் கால் இப்படி ஆயிடுச்சு. இப்படி இருக்கவனை எவ்வளோது கல்யாணம் பண்ணிப்பாளா? அதனால தான் உன்கிட்ட நான் வரணும்னு திரும்பி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீ என்னையே நினச்சி என்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. மன்னிச்சிடுவேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன், மன்னிச்சிடுடி. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை வந்து மீறி வரணும் அப்படின்றதுக்காகவே அவன் அப்படியே பொறுமையாக அவன் எடுத்து காலை வைக்கிறான். அவனால் கால் எடுத்து வைக்க முடியுது, பட் அவனால் நிற்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை தொம்முன்னு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். அந்த காலை எடுத்து வைக்கும் போது அவனுக்கு விழுந்து அந்த முட்டியிலே செம்மையாடிப்பட்டிருக்கும். அப்படி இருந்தாலும் அவன் பொருட்படுத்தவே இல்லை. 25வது தடவை அவன் ஒரு 3 ஸ்டெப்பை எடுத்து வச்சு திருப்பியும் கீழே விழுறான். ஸோ அந்த மாதிரி நான் நைட்டு தூங்கவே இல்லை, அதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே மார்னிங் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண் முழிச்சிருப்பீங்க. அவங்க அத்தை வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு ஸோ டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அப்படியே வெளில வரீங்க. அத்தை, அவர் வரலையா? அவன் வீட்டில் இருக்கான்டா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளில கூப்பிட்டு வராங்க. பார்த்தா ஜங்குக் அங்கே காராண்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஜங்குக், நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஜங்குக், வலிக்க போது கால், சேர் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர் எடுக்கிறதுக்கு போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. ஏய் ஏய், ஏன்டி இப்படி பண்ண? நீதான் அந்த ஜூனியர்னு சொல்லியிருக்கலாம்லடி அப்படின்றான். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. என் டைரியை படிச்சிங்களா? உன் டைரியை படிச்சேன்டி, படித்தேன். ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. உன்னை இவ்வளோ காயப்படுத்திருக்க மாட்டேன்.
நீங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு டைட்டா ஹக் பண்றீங்க. மூச்சு விட முடியாத அளவுக்கு. ஸோ ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு சங்கு. உன்னை தேடாத நாள் இல்ல. நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ல. நீ வருவன்றதுக்காக நான் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீ வரவே இல்லை. என்னை பார்க்க பிடிக்கலன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு. உன்னை தேடி பார்த்தா நீ ஏதோ ஃபாரின் போயிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம்தான் ஒன்று அது எனக்கு பொண்ணு பார்க்குறப்ப நான் பார்த்தேன். சத்தியமாக நான் எதிர்பார்க்கல அது நீதான்னு. உன்னை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு என் ஹார்ட் பீட் எப்படி இருந்தது தெரியுமா? என் ஜங்குக்கு எனக்கு கிடச்சிட்டான். என் சீனியர் எனக்கு கிடச்சிட்டான்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா ஜங்கு? என் உயிரை எனக்கு திரும்பி வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சீரியஸ்லி ஜங்குக்கு நான் இப்போ செத்தா கூட நான் சந்தோஷமாக சாக ரெடி. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏய் அப்படியே அழுதுகிட்டே உங்களை பார்க்குறான். ஆமாம் சீனியர் சொல்லுவல, இப்போ சொல்லுடி. உன் வாயால் கேட்கணும். நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சீனியர் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு ரொம்ப அழுக வருது. அவனும் நல்லா ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். ஸோ ஓகேடா, நம்ம இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம், ஸ்டோரியும் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். போனஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய் அம்மி சரங்கே.